என் மக்களிடத்திலே கடந்த கால காயமோ எதிர்கால கனவோ இல்லை, நிகழ்கால தேவை மட்டுமே இருக்கிறது. அடர்த்தியாக மீள முடியாத வறுமை, ஏழ்மை, அதனால் வந்த அறியாமை, அதனால் வந்த மறதி, அதனால் வந்த இந்த அடிமை நிலை. இதை வைத்துத்தான் இந்த நிலத்தில் முதலீடு செய்து இந்த அரசியல் தலைவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அடிமை எப்படி பிறக்கிறான் என் அன்பு சொந்தங்களே? அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் அடிமையாகிறான். எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறான். தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். அப்படி அடிமையாகி போன கூட்டம்தான் என் இன சொந்தங்கள். இதிலே